வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரோ பேக்டெக்கில் நம்ம பார்க்க போகிறது பேலட் ஸ்ட்ரெச் ராப்பிங் மிஷின். இந்த பேலட் ஸ்ட்ரெச் ராப்பிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வர இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற கூட்ஸ்க்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேலட் மேலே வச்சு தான் மெட்டீரியல் பேக் பண்ணுவாங்க. அதில் வந்து ரேப் பண்ணுறதுக்கு வேண்டி மெயினாக யூஸ் பண்ணுறது. இது உங்களுக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் பர்பஸ்க்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. பேலட் ராப்பிங் மிஷின் எதுக்கான மேனுவல் எஃபெக்ட்டை குறைக்கிறதுக்கு வேண்டி, அதாவது நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேலட்டைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 feet and 3 feet 4 feetனு சொல்லிட்டு ஹைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓவராலாக வித் அண்ட் ஹைட்டு கூடுதல் இருக்கிறனால மேனுவல் போகும்போது உங்களுக்கு எஃபர்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதே லேபர்ஸும் நிறைய தேவைப்படுவாங்க. இந்த ராப்பிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெச் ஃபிலிம் எந்த அளவுக்கு வேணால் நமக்கு டைட்னா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரொட்டேஷனுங்கிறது நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 2 ரொட்டேஷனா 3 ரொட்டேஷனாங்கிறத நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரேப் ஆகி கொடுக்கும். அது மாதிரி எந்த அளவுக்கு வேணாலும் யூனிஃபார்மிட்டியாகவும் உங்களுக்கு டைட்டன்ஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷரும் டென்ஷனும் நம்ம மாற்றிக்க முடியும். இந்த ராப்பிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மழை பெஞ்சாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு வந்து டேமேஜ் அண்ட் லிக்விடைஸ் எதுவும் ஆகாமல் இருக்கும். இந்த ரேப் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டஸ்ட் எதுவும் அடிக்காமையும் உங்களுக்கு அது மாதிரி இல்லை மழை தண்ணியோ அந்த மாதிரி எதுவும் உள்ளே போகாமையும் ப்ராடக்ட்டை சேஃப்டியாக கொண்டு போகிறதுக்கு வேண்டி இந்த ரேப்பிங் யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு மெயினாக லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் அண்ட் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். வணக்கம். இன்றைக்கி இன்ட்ரோ பேக்டெக்கில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாப்பிங் மிஷின். இந்த ஸ்டாப்பிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக காட்டன் பாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கவும், உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் எதுவுமே டெஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக், நம்ம இப்போ பார்க்கறதுக்கு வந்து செமி ஆட்டோமேட்டிக். இந்த செமி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜஸ்ட் ஸ்டாப் மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும். அது பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைட் அண்ட் கட்டிங், சீலிங் எல்லாமே ஆயிக்கும். அதுமாதிரி நம்ம பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி டைட் எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ரோலுங்கிறது பிளெயின் ரோல் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை உங்கள் கம்பெனி நேம் மாதிரி அடிச்சு கொடுக்கனாலும் அந்த மாதிரி பிரிண்டட் ஸ்டாப் ரோலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி வேணாலும் அடிச்சு கொடுக்கலாம். இது மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸஸ்ங்கிறது அதிகபட்சம் 2 feet வச்சுக்கலாம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 feet வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பாக்ஸஸ் பெருசாக இருக்கனாலும் இதுக்கு அடுத்தது நிமேட்டிக் டூல், பேட்டரி டூல் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மிஷினரிஸும் நம்ம வச்சுருக்கோம். இந்த மிஷின் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பம்ப் இண்டஸ்ட்ரீஸ், மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் அண்ட் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவையான எல்லா டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு எக்கனாமிக் மாடல் மிஷின்ஸ் தான் இது. உங்களுக்கு அதேமாதிரி இது வந்து சிங்கிள் ஃபேஸில் உபயோகிக்கலாம் மிஷின் வந்துட்டு. இந்த மிஷின் நீட் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் இருக்குது. அதில் நீங்கள் கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.